அனைத்து நண்பர்களுக்கும் நாம் இப்போ காளிப்பட்டி கந்தசாமி திருநீரின் ரகசியம் பற்றி தான் பார்க்க போகிறோம். மூலவராக அழகிய கந்தசாமி வீட்டிற்கு அறியப்படுகிறார். இக்கோயில் சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதாவது பழனிக்கு பாத யாத்திரை செய்த தனது பக்தருக்கு அருள அவரது கனவில் வந்து சொல்லி இதை கட்டி இங்கு குடியேறுள்ளார் முருகப்பெண்மன் பெருமான் என்பது மிக சிறப்பு. அதனால்தான் பழனிக்கு நிகராக கோயில் சிறப்பு பெற்றிருக்கிறது. அதாவது அந்த ஊரில் வந்த ரிச்சுமண கவுண்டர் அதி தீவிர முருக பக்தர் ஆவார். சிறு வயது முதலே இவர் ஒவ்வொரு தைப்பூசம் மற்றும் விரதத்துடன் நடைபயணமாக பழனி சென்று முருகனை தரிசிப்பது வழக்கமாக கொண்டுள்ளார். ஆனால் அது மட்டுமின்றி முருகன் அருளால் இப்பகுதி மக்களுக்கு தெய்வ வாக்கள் மூலம் தீராத நோய்களை தீர்த்து பல அற்புதங்கள் நிகழ்த்தி வந்துள்ளார். ஒரு கட்டத்தில் அவரால் பழனிக்கு பாத யாத்திரை செய்ய முடியாமல் வருந்த அவர் கனவில் வந்த முருகன் அவர் இருக்கும் இடத்துக்கு தான் வருவதாக கூறி கோயில் அமைக்க உத்தரவிட்டு மறைய அப்படி அவரால் எழுப்பப்பட்டதுதான் இந்த கோவில். இவருக்கு பின் வந்த 7 தலைமுறைகளாக இவருடைய குடும்ப வாரிசுகள் இந்த கோயிலை நிர்வகித்து வருகிறார். தற்போது இந்த கோயிலில் வேறு இல்லாத வகையில் பக்தர்கள் தரப்படும் கருப்பு நீர் சாம்பல் திருநீர் நோய் தீர்க்கும் மருமருந்தாக செயல்பட்டு வருகிறது. காளிப்பட்டி கரும்பு விளைச்சலுக்கு பெயர் பெற்றது. அங்குள்ள கரும்பு விவசாயிகள் நல்ல விளைச்சல் தர முருகனை வேண்டி காணிக்கையாக கரும்பு சக்கைகளை எரித்து பெறப்படும் சாம்பலை முருகன் முன் வைத்து பூஜித்து பின் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது. பாரம்பரியமாக வழங்கப்பட்டு வரும் இந்த திருநீரை நம்பிக்கையுடன் இட்டுக் கொண்டால் மனக்கவலை மறைந்து தீராத நோய்களை தீர்த்து விடுவதாக ஐதீகமாக இருந்து வருகிறது. இது மட்டுமின்றி பில்லி சூனியம் போன்ற செய்வினைகளுக்கும் இந்த கோயிலில் உள்ள இடும்பன் சன்னதியில் தயாரித்து வரும் விசேஷமாய் நிவாரணம் தருவதாக நம்புகிறார்கள். இந்த கோயில் மேற்கு நோக்கி கோயிலாகவும் மேற்கு பக்கத்தில் உள்ள நுழைவாயிலும் மேல் 5 நிலை